வணக்கம் நண்பா. இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாரோட இன்டர்நெட் ஸ்பீடுமே ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கோம். ஸோ எல்லோரும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட இன்டர்நெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரே ஒரு செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து சும்மா பறக்கும். நான் யூஸ் பண்ணுற நெட்வொர்க் என்ன அப்படின்னா ஜியோ. நீங்கள் ஏர்டெல், வி இது மாதிரி எந்த நெட்வொர்க் வச்சுருந்தாலும் நான் சொல்கிற செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கனால அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட நெட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து 20 MBps இருக்குது. ஸோ இது வந்து ஆஃப்டர்நூன் நான் எடுக்கிறனால வந்து இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. பட் ஈவினிங் டைம்லலாம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அப்லோடிங் ஸ்பீடு வந்து 5 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு உங்களோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் சிம் கார்டு அண்ட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட மொபைல் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும், இல்லை ஏபிஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம வந்து புதுசாக ஒரு ஏபிஎனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நேமில் வந்து 2021 ஜியோ 4G. நான் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறனால ஜியோ 4Gன்னு கொடுக்குறேன். நீங்கள் ஏர்டெல் இல்லை வி அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏர்டெல் 4G, வி 4G அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். அடுத்து ஏபிஎன் வந்து 2021 அல்ட்ரா 4G. இப்போ யூசர் நேமில் 2021 ஜியோ 4G. அதே மாதிரி ஏர்டெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏர்டெல் 4G. இது வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கோங்க. இப்போது சர்வரை கிளிக் பண்ணுங்கள். அதில் https://www.google.com அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி IPv4 IPv6 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயே வந்து 2 உள்ளது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பியரில் அன்ஸ்பெசிஃபைடை அன்டிக் பண்ணிவிட்டு இருக்க மற்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. இப்போது சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண ஏபிஎனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோனில் ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இனிமேல் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு போங்க. இப்போ நீங்களே பாருங்கள், நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அப்படியே டபுளாக இருக்குது. நமக்கு முன்னாடி வந்து 20 MBps இருந்துச்சு, இப்போது 47.8 MBps வந்து டவுன்லோடிங் ஸ்பீடு இருக்குது. அப்லோடிங் ஸ்பீடு வந்து எந்த சேஞ்சும் ஆகலை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.